பக்த மெய்ய நண்பர்களே, நமது இந்து சமய வழிபாட்டில் ஆலய திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியாக ரத உற்சவம் நடைபெறும். அந்த ரத உற்சவத்தின் தத்துவம், காப்பு கட்டிய நாளிலிருந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் இறைவனும் இறைவியும், ஆலயத்திற்கு வர முடியாத தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்களே நேரில் சென்று ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் ரத உற்சவமாகும். அந்த ரத உற்சவத்தில் இறைவனும் இறைவியும் அமர்ந்து வரும்போது மனமகிழ்வோடு வருவாங்க. சர்வ அலங்காரத்தில் மனமகிழ்ச்சியோடு வருவாங்க. அப்பொழுது பக்தர்களாகிய நீங்கள் என்ன கோரிக்கை கேட்குறீங்களோ அது சீக்கிரம் நிறைவேறும். ஏன்னா அதுதான் ரத உற்சவத்துடைய தத்துவம். ரதத்தில் வரும்போது அவங்களும் மனமகிழ்வோடு வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையும் விரைவில் நடத்தி கொடுப்பாங்க. அப்படி வரும்போது தான் நீங்கள் அவங்களுக்கு பூ, மாலை, பழங்கள் மனமகிழ்வோடு கொடுக்குறத அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்படி செய்யும்போது அதில் ஒரு சில பக்தர்கள் அறியாமையினால் கையில் உப்பும் மிளகையும் வச்சு வேண்டிட்டு ரதத்து மேலே வீசுகிறாங்க, தூவுறாங்க. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த உப்பானது கசிவு நீராகி அதை படக்கூடிய பொருளையும் கெடுத்துரும். அந்த ரதத்தில் எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதில் எல்லாம் பட்டு அதெல்லாம் வீணாக்கிடும். அந்த சிலையிலையும் உற்சவமூர்த்திலையும் பட்டு அது கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாயிரும், தேய்ச்சா கூட போகாது. ஏன்னா சிலை வந்து ஐம்பொன்னாக இருந்தாலும் வெங்கலத்தில் ஆன சிலையாக இருந்தாலும் அந்த உப்பு பட்டு அது வீணாகுது. அதுக்கு மறுபடியும் தேய்ச்சி எடுக்க முடியல. ஏன்னா நான் ரதத்துலேருந்து அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. அது யார் அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அந்த மாதிரி செய்கிறதுனால தவறு. அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்மளுடைய சாஸ்திரத்திலே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உப்பையும் மிளகையும் கையில் வச்சு வேண்டிட்டு போய் நீர்நிலையில் போய் கரைச்சிடணும். அந்த கையில் வச்சு 2 கையிலையும் வச்சு வேண்டுறீங்க, எல்லாம் வேண்டிட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள நீர்நிலையில் போய் கரைச்சிடணும். கரைச்சிட்டா உங்களுக்கும் அதே மாதிரி இந்த மறு கரைஞ்சிரும். அது கேட்டேன், எதுக்காண்டி இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செய்கிறீங்க, எதுக்காண்டி இந்த மாதிரி உப்பு தூரின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மறு இருக்குது, அந்த உடம்புல சின்ன சின்ன பருவம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சால் போயிடும்னு சொல்லி சொன்னாங்களாம். யாரோ தவறாக சொல்லிவிட்டு போயிட்டாங்க. தவறான கருத்து. எப்போவுமே ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்காத நேர்த்திக்கடன் தான் நேர்த்திக்கடன். அந்த நல்ல நேர்த்திக்கடன். அடுத்தவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நேர்த்திக்கடன் வந்து உங்களுக்கு திரும்ப சிரமத்தை தான் கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரி உப்பை ரதத்தில் தயவு செஞ்சு தூவாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. அது இறைவனுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி, இறைவனுடைய பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி. இது வரைக்கும் செஞ்சது சரி, இனிமேல் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்படி யாரும் தெரிஞ்சு செஞ்சாலும் நீங்கள் சொல்லி தடுத்துருங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ரதத்தில் உப்பும் மிளகையும் தூவக்கூடாது, மேலே அதை வீசக்கூடாது. நீங்கள் கையில் வச்சு வேண்டிட்டு நீர்நிலையில் ஓடக்கூடிய தண்ணியில் கொண்டு கரைச்சி விட்டுருங்க. உங்களுடைய நோய் அதேமாதிரி கரைஞ்சிரும். ஆனால் அப்படி ரதத்தில் போட்டிங்கன்னா அது மேலும் மேலும் தான் உங்களுக்கு வளரும். அதுதான் அதோடைய தத்துவமே. நீங்கள் இறைவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இறைவன் தத்துவம். அப்போ நீங்கள் ரதத்து மேலே தூங்கினா என்ன ஆகும், திரும்ப அது உங்களுக்கு திரும்ப தான் வரும். அதனால் தயவு செஞ்சு அறியாமல் செஞ்சுருக்கீங்க, அது தப்பு கிடையாது. இனிமேல் தெரிஞ்சுட்டு செய்யாதீங்க. ரதத்தில் மிளகையும் உப்பையும் தயவு செஞ்சு போடாதீங்க. நல்லா கையில் வச்சு வேண்டிட்டு தண்ணியில் போய் கரைச்சி விட்ருங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக உடனடியாக அது அந்த தண்ணியில் நீங்கள் எப்படி அந்த உப்பு கரைஞ்சிச்சோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே அந்த மருவும் கரைஞ்சிரும். சரிங்களா? என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு வரக்கூடிய தைப்பூச திருநாளில் ரதத்தில் வரும் முருகனுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக தேவையான பொருட்களை கொடுத்து அந்த முருகனின் அருளை பெற வேண்டுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.